தேங்க்யூ. ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா அது தேவையில்லாத ஒண்ணா இருக்கு. அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நோட்ஸ் எடுக்கிற இன்சென்டிவும் போயிடும். கிளாஸ் அட்டன் பண்றதே இப்போ 10 பேருக்கு 11 பேருக்கு நம்ம 5 பேரை நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. பட் நோட்ஸும் கொடுத்தாச்சு அப்படின்னா பின்ன என்னத்துக்கு கிளாஸ்ன்னு சொல்லிட்டு வரணுன்ற மாதிரி போயிருது. என்ன மிஸ் பண்றாங்கன்னு விளங்கல அவங்களுக்கு. இப்ப ஆன்லைன்ல இப்படி நேருக்கு நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாக்குறதுக்கும் ஆக்சுவலா நேர்ல நீங்க பாக்குறதுக்கும் எத்தனையோ மடங்கு வித்தியாசம் இருக்கு. இப்போ ஆன்லைன்லயும் பார்க்காம ரெக்கார்டிங் அதே தானே, ரெக்கார்டிங் தானே, இல்ல கிடையவே கிடையாது. இதுல 2 மணி நேரத்துல இது முடிஞ்சிடும். அது எப்போ எவ்வளவு நாள் 6 மாசம் இருக்க போகுது, எப்ப வேணாலும் பாத்துக்கலாம்னு பார்க்கவே மாட்டோம். மதுரையில இருக்கக்கூடிய ஆட்கள் மீனாட்சியம்மன் கோயில் இந்த இடத்துல சத்தம் போடுற தூணை அடிச்சிருக்கீங்களா அப்படின்னா இல்லைன்னுவாங்க. ஏன்னா எப்ப வேணாலும் போய் பார்த்துக்கலாம். மீனாட்சியம்மன் கோயில்ல ஒழுங்கா உருப்படியா சுத்தி வந்திருக்கீங்களான்னு சுத்தி வந்திருக்க மாட்டாங்க. டெல்லியில இருக்கக்கூடிய அந்த ஜாமா மஸ்ஜித்னு சொல்லிட்டு ஒண்ணு, இந்த டெல்லிக்காரன் ஒரு பேரும் போயிருக்க மாட்டான். வெளிநாட்டுல இருக்க அது மாதிரி நம்மகிட்ட இருக்குன்றப்ப நம்ம பார்க்க போறது இல்ல. எவ்வளவோ சொல்லியாச்சு. 12 முடிகிறப்ப கூட வேலை பார்த்துருந்தாலும் முடிஞ்சு போச்சா சார், என்ன சார் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரே தொண்டை கட்டி போச்சு எல்லாருக்கும். இருக்கிற வரைக்கும் வரல. இல்ல சொல்றேன். என்னன்னா நான் வேற எதையுமே கவனிக்காம நான் என் வேலையை மாத்திரம் தான் பார்த்துட்டு போக முடியும். சரிங்களா? நான் அவங்க வரலையே அதுக்காக நம்ம இதை எப்படி செய்வோம் அப்படின்னா மீதி ஆளுகளுக்கெல்லாம் கஷ்டமா போயிருதுல்ல. அதனால செய்ய முடியாது. அட்மிட் ஒன் கெஸ்ட். சரியா? ஓகே, எஸ் ராஜா வந்துட்டாப்ல. விக்ரம், சௌமியா, பிரேமலதா, மோகன், எஸ் ராஜா, ஹர்ஷ்தா. ஓகே. என்னன்னா இப்ப எல்லாருக்கும் நான் அனுப்பியிருக்கேன். இதுல அனுப்பியிருக்கேன் நான் 17 பேட்ச் 17 இதுல அனுப்பியிருக்கேன். டிஸ்கஷன் குரூப்ல அனுப்பியிருக்கேன். நான் இல்ல டிஸ்கஷன் குரூப்ல அனுப்பலன்னு நினைக்கிறேன். இல்ல டிஸ்கஷன் குரூப்ல அனுப்பல. அப்புறம் அனுப்புறேன் நான் அது. சரியா? இப்ப பேட்ச் 17ல இதுல அனுப்பியிருக்கேன். பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த நம்ம குன்றக்குடி தானே, குன்றக்குடி இல்ல, குன்னக்குடி இல்ல, குன்னக்குடி. ஓகே சார். குன்னக்குடி அது அப்படிங்களா? இந்த குன்னக்குடி வைத்தியநாதன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவருடைய ஊர் அது. சரிங்களா? அந்த குன்னக்குடி கோயில் அது. திருப்பரங்குன்றத்துல இந்த குகை மாதிரி தோண்டி கால் வச்சது கிடையாது. மற்றபடி பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. மேல போனீங்கன்னா அப்படிதான் இருக்கும் பாக்குறதுக்கு. இந்த கால் வச்சது இருக்காது. சரியா? இத நீங்க கூகுள் சர்ச்ல போட்டீங்கன்னா வரும். நான் இதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். சரியா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, இன்னும் கிட்டக்க போகணுமா? சரியாதான் இருக்குல்ல, பேப்பர் கிளியரா தெரியுது இல்லையா? இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு கம்மியா தான் இருக்கு. லேசா இழுத்துக்கிட்டு தான் இருக்கு. ஒன்றும் செய்ய முடியாது. இப்ப இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் நிலம் தெரிகிற மாதிரி ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கிறேன். உங்களுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டு இத ஸ்கிரீன் ஷேர் பண்ணிக்கிறேன். முதல்ல எங்க இருக்கு ரெக்கார்டிங் ஆனதுக்கு அப்புறம் இது பண்றோம் அப்படின்னாலே கஷ்டம்தான். ஆனா வசதி எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான் செய்ய முடியும் இல்லையா? ஷேர் ஆயிடுச்சா?
எஸ் சார். ஷேர் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் காட்டிக்கிட்டு இருக்கிறது ரெக்கார்டிங்ல வரப்போறது கிடையாது. ரெக்கார்டிங்ல வரணும்னா நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி ஆகணும். சரியா? பிளான் பண்றதா இருந்தா பண்ணலாம். சவுண்ட் வேற கண்டாடி ரெக்கார்ட். மைக்கும் ஆன்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க, மைக்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மைக்ரோஃபோன் ஆஃப்ல தான் இருக்கு, அந்த அளவுக்கு. சரி, இப்ப உங்களுக்கு இந்த கர்சர் எல்லாம் தெரியுது இல்லையா? கர்சர் எல்லாம் தெரியுது. இனி அந்த அந்த படத்தையும் ரெக்கார்டிங்ல நம்ம பிரைவேட் ரெக்கார்டிங்ல காட்டணுமா, இல்லாட்டி இதுல மாத்திரம் காட்டினா போதுமா? யாராச்சும் ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க. இல்லாட்டி இதுலயும் இருந்தா நல்லா தான் இருக்கும் அப்படின்றீங்களா? இல்ல, என்ன என்ன சொல்றீங்கன்னு தெரியல இங்க யேசுராஜா. சார் இதுல அது இருந்து ஓகே தம்ஸ் சார். அப் காட்டு, இதுல இருந்து இது இதுல இருந்து மாத்திரம் ஓகே சார். போதுன்றீ? ஆமா ஆமா இல்ல, ரெக்கார்டிங்ல வர வேண்டிய தேவையில்லைன்றீங்க. ஆமா. இது பிக்சர் தனியா அமைச்சிருக்கீங்களா? அதுல பாத்து பிக்சர் பாத்துக்கிருவீங்க. ஓகே, சரி. இப்ப என்னன்னா, நான் வந்து ஹரிசாண்டல்ல இதை வைக்க போறேன். ஏன் ஹரிசாண்டல்ல வைக்க போறேன் அப்படின்னா, இப்ப இதை பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்னு சொல்லிட்டு வந்தானா அப்படி போகுது. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு தென்னை மரம் ஒன்று இருக்கு. தென்னை மரம் ஒன்று இருக்கு. இந்த இந்த கோயில் தெரியறது, ஆக்சுவலா இந்த இடத்துல கடைகள் இருக்கு பாருங்க. அதை வந்து இந்த சைட்லயும் அந்த சைட்லயும் காட்டுற மாதிரி வச்சுக்கிறதுக்காக வச்சிருக்கேன். எங்கேயாவது இப்படி வாசப்படி காட்ட வேண்டி வந்தால் இது ரெஃபரன்ஸ் இதுக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்ப அதே சீனை வந்து வேற ஒரு ஆங்கிள் வச்சு எடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மரம் உங்களுக்கு தெரியுது, சரியா? அந்த இடத்துல ஒரு மரம் ஒண்ணு தெரியுது. இப்ப நான் வந்து வேற ஒரு மரம் ஒண்ணு காட்ட போறேன். இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ம். ஒரு மரம் வந்து உள்ள வரவே இல்லை, என்னன்னு சொல்லிட்டு பாக்குறேன்னா, இந்த மரம் உள்ள வரவே இல்லை. இந்த இந்த மரத்தையும் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணி காட்டிடுறேன். சரி, ஷேரிங், இந்த ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணு. சரி, அந்த ஷேரிங்கை ஸ்டாப் பண்ணிட்டு இன்னொரு ஷேரிங் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இன்னொரு ஒரு மரம், ஒரு சாதாரண ஒரு தனி ஒரு மரம் ஒண்ணு. அந்த மரத்தை, இந்த மரத்தை இப்ப தெரியுது இல்லையா? இன்னொரு ஒரு மரம் தெரியுது உங்களுக்கு. இந்த மரத்தை கொஞ்சம் உயரத்துக்கு போற மாதிரி வச்சுட்டு சைடுல கொஞ்சமா காட்டுறோம். இந்த சைடுல அப்படி காட்டுறோம். இந்த இடத்துல அந்த கோயில் தெரியுது. அந்த இடத்துல அந்த படிக்கட்டு வருது. ஒரு தென்னை மரம் அந்த இடத்துல பின்னாடி ஒண்ணு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. கடைகள், இங்க கொஞ்சம் கடைகள் வச்சிருக்காங்க. கடைகள்ல பொருட்கள் வாங்கிட்டு இருக்காங்க ஆட்கள். அப்படின்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல இது எல்லாத்தையும் நம்ம சேர்க்கலாம் அப்படின்றது என்னுடைய ஐடியா. சரியா? முதல்ல வந்து நான் இந்த மரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறேன் படத்தை. மரத்துல இருந்து தான் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாலும் எனக்கு இதுதான் படம் ஆக்சுவலா. சரியா? அப்ப நான் என்ன செய்யறேன், இந்த கோயில் வந்து அவ்வளவு தூரத்துல முடிஞ்சிருது. அவ்வளவு தூரத்துல கோயில் வந்து முடிஞ்சிருது. கோயிலுடைய ஹைட்டையும் அவ்வளவு தூரத்தோட நான் முடிச்சுக்கிறேன். இது ஏன் திடீர்னு அப்படி பக்கத்துல வந்துச்சுன்னு தெரியல. சரி, அப்படிதான் நான் வரைய போறேன். இப்போ வந்து நான் இதை வந்து ஷேரிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். அப்படியே இப்ப கோயிலுடைய இந்த மரத்தை ஒரு சைட்ல வரைஞ்சிட்டு, கோயில் இந்த இடத்த இப்படி வரைஞ்சிட்டு, கடத்தருவை இந்த சைட்ல இருக்கிற மாதிரி வரைஞ்சிட்டு, இங்க ஒருத்தவங்க நின்று இப்ப இது பண்ணிட்டு இருக்காங்க, இல்லாட்டி ஒருத்தர் இந்த இடத்துல விச்சு என்னமோன்னு வித்துக்கிட்டு இருக்காரு, அங்க தூரத்துல ஆட்கள் அப்படி போயிட்டு இருக்காங்கன்றது லேஸ் லேசா காட்டிடுறோம். இது நமக்கு தேவைப்படல. இதுவும் நமக்கு தேவைப்படல இப்போதைக்கு. அதே படத்தை வேற ஒருத்தர் எடுத்தது இப்படி இருக்கு. சரிங்களா? இது தேவைப்பட்டால் நம்ம வரைஞ்சிக்கலாம். விளங்கிருச்சா இந்த பேசிக்ஸ்? சரியா? இப்ப நம்ம வந்து ரெக்கார்டிங்க்கு திரும்பியும் வந்துட்டோம். ரெக்கார்டிங்க்கு திரும்ப வந்துட்டோம்னா ரெக்கார்டிங் கண்ணில் படலை. அதனால
நான் ஒருத்தர ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணிடுறேன்.